நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக மாறுகிறது, சாட்சியாக மாறுகிறது. பல பேர் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம வாழ்க்கையின் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கே பல விஷயங்கள் தெரியக்கூடாது, புரியக்கூடாது, ஏன்னு நம்ம உணரக்கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, நீங்க அபிஷேகத்தை நிரம்பிட்டீங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்க அந்நிய பாஷையில கூட பேசிட்டீங்க, நீங்க பைபிளை ஃபுல்லா படிச்சிட்டீங்க, நீங்க தொடர்ந்து 24 மணி நேரம் ஜெபிச்சிட்டீங்க, ஆனாலும் மனசு இன்னும் குறுகிதான் இருக்கு. எப்பெல்லாம் இந்த குழப்பம் உங்களை முழுமையாக அது மூடிக்கொள்கிறதோ அப்பெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்த அந்த வசனங்களுக்கு திருப்பி போங்க. எதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கோ அந்த பேசேஜுக்கு திருப்பி போங்க, அந்த பைபிள் வசனங்களுக்கு போங்க. ஆண்டவர் உங்க கன்ஃபியூஷனை மாற்றி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாரு. ஒரு நாள் ஒருத்தர் காலையில் கொஞ்சம் லேட்டாக வந்தார். லேட்டாக வரும் பொழுது 2 காதுலையும் பேண்டேஜ் போட்டுட்டு வந்தார். உடனே அவரோட மேனேஜர் அவரை பார்த்து கேட்டார், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லையா, காலையில் நான் அவசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன், அப்போது என்னோடய ஷர்ட் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, சரின்ட்டு அவசரத்தில் நான் அந்த ஃபோனை காதில் வைக்கிறதுக்கு பதிலாக அயன் பாக்ஸை காதில் வச்சிட்டேன் அப்படின்னாரு. உடனே மேனேஜர் ரொம்ப பரிதாபப்பட்டு, சரிப்பா பார்த்து பண்ணுப்பா அடுத்த வாட்டி, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இன்னொரு காதுலையும் பேண்டேஜ் போட்டிருக்கிறியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். திரும்பியும் கால் பண்ணிட்டாயா அப்படின்னாரு. லைட் என்கிற இந்த சீரீஸை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் தேவன் இஸ் த காட் ஆஃப் லைட். அவர் நம் மத்தியில் வெளிச்சத்தின் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எபேசியர் 5:8 சொல்றத போல இதுவரைக்கும் இருளில் இருந்தீங்க, டார்க்னஸ்ல இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீங்க. யூ கம் டு லைட் அண்ட் யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் லைட் என்று சொல்றார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். The point is, நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிறகு கூட நம்ம நிறைய இடங்கள், நம்ம லைஃப்பில் நிறைய ஏரியாஸ், லாட் ஆஃப் ஏரியாஸ் பிசாசு இருளில் வச்சிருக்கிறான். நம்ம ஒரு கிறிஸ்துவங்களாக இருக்கலாம், கிறிஸ்துவங்க என்று சொல்லி கொண்டு இருக்கலாம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸ் நம்ம லைஃப்பில் இருளில் இருக்கலாம். பிசாசு இருளில் வச்சிருக்கிறான், டார்க்னஸில் வச்சிருக்கிறான். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி. வாட்ஸ் so powerful about a Christian life is, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொழுது, நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக மாறுகிறது, சாட்சியாக மாறுகிறது. பல பேர் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம வாழ்க்கையின் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வாட் இஸ் ஸோ சேட் அபவுட் திஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ், எது வருத்தத்தை கொடுக்கிற காரியம் என்றால், கிறிஸ்துவர்களை பார்த்து கிறிஸ்துவனுக்கு தெரிந்து கொள்ள முடியல. வேலை இடத்துல, உலகத்தில் கிறிஸ்துவர்களை பார்த்து கிறிஸ்துவ தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு இடங்களுக்காக போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற அந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவர்களை பார்த்தே பல பேர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களை பார்த்தா ஆக்சுவலாக ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம் தான். கிறிஸ்துவர்களை பார்த்தா ஏசுப்பா வேணான்னு ஓடுற நிலைமையில் இருக்கு. இப்போ கிறிஸ்துவர்கள் நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம், அவங்க உலகத்தில் அவங்க மற்றவர்களோடு அவங்க செயல்படுகிற நேரங்களில் அவங்கள பார்த்தாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தப்பான சாட்சியாக நம்ம இருக்கிறோம். அது ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் பல காரியங்களில் இருளில் வச்சிருக்கிறான் பிசாசு, மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால வெளிச்சம் என்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட முடியல. அதான் அந்த எபேசியர் 5:8 பியூட்டிஃபுல்லாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருளில் இருந்தீங்க, ஆனால் இப்போ இயேசுக்குள்ள வந்த பிறகு உங்கள் லைஃப் வெளிச்சமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எல்லாருக்கும் தெரியணும். When people see you, they see the light of Christ in you. அவருடைய அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் பொழுது, இதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வாஞ்சையோட, ஆசையோட அந்த இயேசப்பா கிட்ட ஓடி வரணும்.
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கணும். உங்கள் நேபர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கணும். சமுதாயத்தில் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிறவங்க அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம ஏஞ்சல் சீரீஸில் பார்த்தோம், இவாஞ்சலிசம் பற்றி பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கென்று கொடுத்துருக்கிற மனிதர்கள், அதாவது ஒரு பர்சனை 2 முறை நம்ம மீட் பண்ணுறோன்னா அந்த பர்சன் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பர்சன். அவங்க நம்ம அறிவிக்கவில்லை என்றால் நாம் கணக்கு கொடுக்கணும் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு. So we have this most important responsibility on our head that we have to proclaim gospel to the people God has given us. கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய முக்கிய பணி நமக்கு இருக்கிறது. அதை நம்ம எப்படி அறிவிக்க முடியும்? நம் வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் அறிவிக்க முடியும், அறிவிக்க வேண்டும். அதற்கு நாம் இருளிலிருந்து, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நிறைந்த பகுதிகளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரணும். புரியுதா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இப்படி சில இருள் நிறைந்த பகுதிகள், சம் ஆஃப் தி ஏரியாஸ் நமக்கே தெரியல, என்கிட்ட இந்த குறைவுகள் இருக்கா, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுப்பாவை வெளிப்படுத்த முடியாத, சாட்சியாக நிற்க முடியாத சில விஷயங்கள் இருக்கா, அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். அதை வெளியே கொண்டு வருவதற்கு தான் இந்த லைட் சீரீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த லைட் சீரீஸ் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற போகிறது என்று சொல்லி? எத்தனை பேர் இந்த நியூஸ் பார்த்தீங்க? நான் பாஸ்டர் சர்ச்சில் சினிமா படம்லாம் போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? இது சினிமா படம் கிடையாது. இது ஒரு மனுஷன்தான். அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்த அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். சாயிஃப் அலி கான் என்று சொல்லி ஒரு நடிகர் பாலிவுட்டில் பாம்பேயில் இருக்கிறார். அவர் பல படங்கள் நடிச்சிருக்கிறார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட்டர், பட்டோடி என்று சொல்லி, டைகர் பட்டோடி என்று சொல்லுவாங்க, பெரிய கிரிக்கெட்டரு. அவங்க அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஷர்மிளா டாகூர். இப்படி ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க ஆக்சுவலி நவாப் ஃபேமிலி என்று சொல்லுவாங்க, பெரிய ராஜா பரம்பரை, பணக்காரர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த சாயிஃப் அலி கான் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவர். அவர் மனைவியும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், அவங்களும் நிறையா சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய பணம் இருக்குது, பேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நைட்டு ஒரு திருடன் போயிருக்கிறானா. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், திருட போயிருக்கிறான். அப்போது அங்கே நடந்த சில சலசலப்பில், கலகலப்பில் இவரை அந்த திருடன் 6 முறை குத்தியிருக்கிறான் என்று சொல்கிறாங்க. கத்தியால் குத்தியிருக்கிறான். இதான் நியூஸ். அவர் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சர்ஜரி நடந்துட்டு. ஆனால் பாருங்கள், எத்தனை பேர் இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியாது, இந்த நியூஸை பார்த்தீங்கன்னு தெரியாது. இது நடந்ததுலேருந்து அன்றைக்கி காலையில் இருந்து இந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் மீடியாவில் இந்த நியூஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நேஷ்னல் டெலிவிஷன் ஆன் பண்ணிங்கன்னா இந்த நியூஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்படியாக சாயிஃப் அலி கானை இப்படி குத்திட்டாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு என்று சொல்லி சாயிஃப் அலி கான் வீட்டு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறாங்க. அவர் அட்மிட் ஆன அந்த லீலாவதி ஹாஸ்பிட்டல் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. பல பேரை இதை பற்றி கேட்குறதுக்கு பல எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்றாங்க டெலிவிஷன் சேனலுக்கு. அவங்கெல்லாம் கேட்குறாங்க, இது ஏன் நடந்தது, இது இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, இது எப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்று சொல்லி பல காரியங்கள் ஓடுது. பொலிட்டிக்கலாக இந்த கவர்மெண்ட்னால தான் இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்லி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் இஃப் யூ see the media was filled, இப்படிப்பட்ட நியூஸ்னால மீடியா முழுமையாக இந்த நியூஸ்னால நிரப்பப்பட்டிருந்தது. only this news most of the time. ஆனால் இதை கவனிக்கிறவங்க, இந்த நியூஸை வாசிக்கிறவங்க, பார்க்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாங்க என்றால் பல கேள்விகள். சாயிஃப் அலி கானோட வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கு. எல்லாம் ஹை ப்ரொஃபைல் பீப்புள், பணக்காரங்க, பெரிய ஆளுங்க, விஐபிகள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ். சென்னையில் பல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் போக நேரிட்டால் நீங்கள் பார்க்கலாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். ஈஸியாக உள்ளே விட மாட்டாங்க. கேட்டில் காரில் நீங்கள் போனீங்கன்னா
எந்த வீடு, அது ஸ்டிக்கர் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை டேக் இருக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி கேட்பாங்க, எந்த வீட்டுக்கு வந்துருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். அப்போனா ஒரு பாஸ் அனுப்பணும், ஆப்பில் போயிட்டு என்ட்ரு பண்ணணும். நிறைய செக்யூரிட்டியை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படி ஒரு சென்னையில் இருக்கிற சாதாரண அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் அது இருக்குது. நம்ம பேசுகிற இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், சத்குரு அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அது பேர். அந்த அப்பார்ட்மெண்ட் பேண்ட்ரா எனப்படுகிற ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஏரியாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் விஐபிஸ் இருக்கிற இடம்னா எவ்வளோ செக்யூரிட்டி இருந்திருக்கும், எவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சிசிடிவி இருந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய கேள்விகள் இப்படிலாம் வந்துட்டு இருக்கு, நியூஸில் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி இந்த திருடம் உள்ளே போனான், இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனான், வீட்டுக்குள்ளேருந்து வந்தான்னு சொல்கிறாங்க, பாத்ரூம்லேருந்து வந்தான்னு சொல்கிறாங்க. எப்படி அவன் வீட்டுக்குள்ளே போனான், சிசிடிவியில் ஃபஸ்ட்டு வந்த சிசிடிவியில் எதுலேயுமே அது தெரியல, அதெல்லாம் போட்டு காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவன் கரெக்டாக சாய்ஃப் அலி கானை மட்டும் குத்துனான், அத்தனை வாட்டி குத்துனான். அதுக்கப்புறம் சாய்ஃப் அலி கானுக்கு பல கார்கள் இருந்திருக்குமா, பெரிய பெரிய கார்கள் இருந்திருக்கு அவருக்கு, லக்ஸரி கார்ஸ்லாம் இருந்திருக்கு, நிறைய கார்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 காராக இருந்திருக்கும், 3 காராக இருந்திருக்கும் வச்சுப்போம். ஆனால் சாய்ஃப் அலி கான் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆட்டோவில் போனார். ஒரு கத்தி இன்னும் குத்திட்டே இருந்திருக்கு. அதோட கூட அவர் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் போனார். ரோட்டில் வந்து ஒரு ஆட்டோ நிறுத்தி அந்த ஆட்டோவில் ஏறி போயிருக்கிறாரு. கூட போனது யார்? அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் அவருடைய சின்ன பையன், ஒரு 6 வயசோ 7 வயசு, அந்த பையன் தான் போயிருக்கிறான், மனைவி போல். பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு, பல கேள்விகள் திரும்ப 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 மீடியாவில் ஃபுல்லாக. ஏன் இப்படி, ஏன் அப்படி, இது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்கும், ஏன் இப்படி தான் நடந்துச்சு என்று சொல்லி பல கேள்விகள். எத்தனை பேர் இந்த நியூஸ் பார்க்குறவங்க நீங்களும் இப்படி குழம்புனீங்க, கன்ஃபியூஸ் ஆனீங்க, கேள்விகள் இருந்தது பாருங்க. மீடியாவில் ஒரு பெரிய நியூஸாக 1 நாள் 2 நாள் இதை வச்சே ஓட்டினாங்க, மாற்றி 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 கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. அந்த 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 அட்டெம்ப்ட் பண்ணவன் யாருன்னே தெரியல, அவன் எதுக்கு போனான்னு தெரியல. சிலர் சொல்கிறாங்க 1 கோடி ரான்சம் கேட்டான், நீ ஒன்றுமே புரியலையே, அவனால் எப்படி உள்ளே வர முடியும், யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு கேள்விகள் நிறைந்த ஒரு சூழலாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த என்டையர் இஷ்யூ. பட் யாருக்கு உண்மை தெரியும்? யாருக்கு ஓரளவுக்கு உண்மை தெரியும்? ஓரளவுக்கு உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்களேன்? சாய்ஃப் அலி கானுக்கு தெரியும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. so many questions, ஒரு questions நிறைந்த சூழலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நிறைய கொஸ்டின்ஸு, கேள்விகள் மக்கள் மனசில் வரணுன்றது தான் இந்த நியூஸ் சேனல்ஸோட எண்ணம், ஜேர்னலிஸ்டோட எண்ணம். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்தால் தான் திரும்ப 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 போய் பார்ப்பாங்க டிவியை. இது அவங்களுக்கு டிஆர்பி ஏறுகிற ஒரு காரியம், அவங்களோட ரேட்டிங், டிஆர்பி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஏறுகிற காரியம். இந்த கேள்விகள் வரணும். ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் வரணும், நிறைய கேள்விகள் வரணும், நிறைய குழப்பங்கள் வரணும், டிபேட்ஸ் நடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாய்ஃப் அலி கானுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி பல கேள்விகளோட, கன்ஃபியூஷன்ஸோட பிசாசு நம்மளை வைத்திருக்கிறான். ஆனால் என்ன சாடான விஷயம்னா, சாய்ஃப் அலி கானுக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏன் உண்மை தெரியும்னா, அவங்க வாழ்க்கையில் அது நடந்துச்சு, அவங்க தான் அதை அனுபவிச்சாங்க, அது அவங்களோட நியூஸ், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளும் கன்ஃபியூஷன்ஸும் நம்ம வாழ்க்கையில் தான் நடக்குது, நம்ம சம்மந்தப்பட்டு தான் நடக்குது. ஆனாலும் நமக்கு உண்மை தெரியல. பிசாசு நம்ம வாழ்க்கையை கன்ஃபியூஷனில் வைத்திருக்கிறான். பிசாசு விருப்பப்படுறது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை, கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் கன்ஃபியூஷனில் இருக்கணும்னு அவன் விருப்பப்படுறான். பிசாசு என்ன விருப்பப்படுறான்? நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் கன்ஃபியூஷனில் இருக்கணும் என்று சொல்லி விருப்பப்படுறான்.
நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கே பல விஷயங்கள் தெரியக்கூடாது, புரியக்கூடாது, ஏன்னு நம்ம உணரக்கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். He wants us to be in confusion. ஏன் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த காரியங்கள்லாம் நடக்குது? என்ன பண்ணுறது? அடுத்தது என்ன செய்கிறது? என்ன முடிவு எடுக்கிறது? யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்காது? யார் எனக்கு எதிராக செயல்படுறாங்க, யார் எனக்கு உதவி செய்கிறாங்க? who are the people? என்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியல, யாருமே என்னை சுற்றி. எனக்கு என் வேலையை குறித்து எனக்கு ஒன்றும் புரியலையே, என் பண பிரச்சனைகளை குறித்து எனக்கு ஒன்றும் புரியலையே. He is putting so much of confusion in our life. நம்ம வாழ்க்கை நல்லா கவனிச்சுக்கோங்க, இது நம்மளோட வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளோட வாழ்க்கை. இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை லைஃப். God given gift called as life. கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிதான ஒரு gift, கிருபை, என்னோட வாழ்க்கை. ஆனா என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியோட, நான் கண்ட்ரோலோட வாழக்கூடாது என்று சொல்லி பிசாசு என் வாழ்க்கையை பத்தியே என்னைய குழப்புறான். என் வாழ்க்கையை பத்தி வெளியிருந்து ஒருத்தன் வந்து என்ன குழப்புறான். நம்மளும் குழம்பி போயிருக்கிறோம். நம்ம பாதி பேர், நிறைய பேர் பாதி நேரத்தில், நிறைய நேரத்தில் குழம்பி தான் இருக்கிறோம். கேன் வி டெல் கான்ஃபிடென்ட்லி? நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் யார் யார் எப்படி 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 நான் நடந்துக்கணும், என்னென்ன பேசணும், எந்த இடத்துல நான் என்ன செய்யணும், தைரியமா சொல்ல முடியுமா? நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? இந்த நாளை குறித்து எனக்கு தெரியும், நாளையை குறித்து தெரியும், இந்த வருஷத்தை குறித்து தெரியும், என் வாழ்க்கையை குறித்து தெரியும், யாராலும் சொல்ல முடியுமா? என் பணத்தை பற்றி எனக்கு தெரியும், அது எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியும், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும், யாராவது சொல்ல முடியுமா? என் ஹெல்த்தை பற்றி தெரியும், அதை என்ன செய்யும், எப்போ எப்படி நடந்துக்கும், நான் அதை எப்படி பார்த்துக்கணும், அதுக்கு என்ன நான் கரெக்டாக செய்யணும், யாராவது சொல்ல முடியுமா? We can't. நம்மளால முடியல. குழம்பி போயிருக்கிறோம், கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். அவ்வளோ கேள்விகள் இருக்கு, அவ்வளோ டிபேட்ஸ் ஓடுது, கசப்பு இருக்கு, பயம் இருக்கு. Why? ஏன்? பிசாசு அப்படி நம்மள குழப்பி வச்சிருக்கிறான். கன்ஃபியூஷன் பாருங்க. இந்த கன்ஃபியூஷன் டைம்ல தான் நம்ம நிறைய தவறான முடிவுகள் எடுப்போம். ஏவாளை போய் கன்ஃபியூஸ் பண்ணலாம், தவறான முடிவு எடுத்தா. அண்ட் இட் just comes from there. அங்கிருந்து அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் காண்பிக்க முடியும். கன்ஃபியூஷனில் எடுத்த முடிவுகள்லாம் என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்பில் அந்த எக்ஸாம்பிளை காட்ட முடியும். கன்ஃபியூஷனில் எடுத்த முடிவுகள். நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும்போது தவறான முடிவுகள் எடுப்போம். அந்த தவறான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்து நிற்கும். கடன் வாங்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை கடன் வாங்க வச்சிருவான். இன்னைக்கு வரைக்கும் கடன்னா அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்போம். ஏன்? கன்ஃபியூஷனில் எடுத்த முடிவு. அது அப்படியே குட்டி போட்டு இன்னைக்கு பெரிய கன்ஃபியூஷனாக நிற்குது. எங்கேருந்து எங்கே வாங்கி எப்படி ரொட்டேட் பண்ணி வாழ்க்கையை நடத்தலான்ற ஒரு கன்ஃபியூஷனில் ஓடிட்டுருக்கு. ஹெல்த்து கன்ஃபியூஷனில் நம்ம எடுத்த சில முடிவுகள் தவறாக உடம்பை பார்த்து கொள்ளாமல், சரியானதை சாப்பிடாமல், நம்ம சரியான விதத்தில் நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுக்காமல் நம்ம எடுத்த முடிவுகள் இன்றைக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது. இன்னைக்கு என்ன வந்தாலும் பயமாக இருக்கு, நான் வளர்கிற நாட்களில் ஜலதோஷம் வந்தால் சொல்லுவாங்க, 3 நாளில் போய்டு 4 நாளில் போய்டு, கவலைப்படாதன்னு. ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது கை வைத்தியத்தை பண்ணி கொடுப்பாங்க, முடிஞ்சிடும். இன்றைக்கி ஜலதோஷம் வந்துச்சுன்னா இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, அது இப்படி இருக்குமா, அந்த டெஸ்ட் எடுக்கணுமா, இந்த டெஸ்ட் எடுக்கணுமா, so much confusion. இது பிசாசு நம்ம வாழ்க்கையில் அவன் டெலிபரேட்டாக கொண்டு வந்த காரியம், நம்மளை பின்னடைவு செய்கிற காரியம், நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செய்கிற காரியம், நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்களை ஜெயிக்க முடியாமல் போகும்படியாக செய்கிற காரியம். That's confusion. That's called as confusion. குழப்பம். கன்ஃபியூஷன் இருக்கான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கிறவங்க ஈஸியாக கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கோவப்பட வைக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் டக்குன்னு மூஞ்சை காட்டுவாங்க, டக்குன்னு எடுத்து பேசிடுவாங்க. கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க. கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களால ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அவங்களால முடிவு எடுக்கவே முடியாது.
கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களால மற்ற மனிதர்களோட சகஜமாக பழக முடியாது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அசோசியேட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண வேலை செய்ய ஆட்கள் விருப்பப்பட மாட்டாங்க. கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான், என்னை எல்லாருமே இப்படி தான் என்று காரியங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். These are some of the symptoms to know whether the devil has infested your life with confusion. இது சில உதாரணங்கள் உங்க வாழ்க்கையில பிசாசு இந்த கன்ஃபியூஷன், குழப்பம் என்கிற காரியத்தை முழுமையாக இன்ஃபெக்ட் பண்ண வச்சிருக்கனா, உங்க வாழ்க்கையில வச்சிருக்கனா என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து. But I want to tell you today, God doesn't want you to be in confusion. கர்த்தருக்கு அது துளியும் விருப்பம் கிடையாது. ஆனால் அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸிஸும் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற ப்ராமிசஸும் பார்த்தீங்கன்னா தெளிவு, கிளாரிட்டி. ப்ராஃபஸி கொடுக்குறேன்னா அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு வரணும்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் தெளிவு வரணும்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் சில டீச்சிங்ஸ் இருக்குன்னா அது தெளிவு. இதெல்லாம் பைபிள் இருக்குது. ஜீசஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், காட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸி இருக்கும், ப்ராமிஸ் இருக்கும், மிரக்கிள்ஸ் இருக்கும், டீச்சிங்ஸ் இருக்கும். அது ஏன்? தெளிவு கொடுக்கறதுக்கு, கன்ஃபியூஷனில் வைக்காம தெளிவு கொடுக்கறதுக்கு. And that's what God wants. பிசாசு நம்ம வாழ்க்கையில் அவன் என்ன விருப்பப்படுறான்? கன்ஃபியூஷன் விருப்பப்படுறான். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன விருப்பப்படுறாரு? கிளாரிட்டி விருப்பப்படுறாரு. என்னது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிளாரிட்டி. கன்ஃபியூஷனா குழப்பம், கிளாரிட்டினா தெளிவு. தெளிவு தெளிவு. God doesn't want confusion in your life. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. கர்த்தருக்கு விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு இருக்கணும். சொல்லுவோமா? கர்த்தருக்கு விருப்பம் என் வாழ்க்கையில் தெளிவு இருக்கிறது. Clarity is one of the beautiful gifts that God has given us. எல்லா காரியங்களிலும் தெளிவு இருக்கணும். நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம எடுக்கிற முடிவுகளில் தெளிவு இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்திக்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். பைபிள்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாசேஜ் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். 2 Kings chapter 6 verses 1 to 7 வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷர், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். And the sons of the prophets said to Elisha, see now, the place where we dwell with you is too small for us. Please, let us go to the Jordan, and let every man take a beam from there, and let us make there a place where we may dwell. So he answered, go. Then one said, please consent to go with your servants. And he answered, I will go. So he went with them, and when they came to the Jordan, they cut down the trees. But as one was cutting down a tree, the iron axe head fell into the water, and he cried out and said, alas, master, for it was borrowed. So the man of God said, where did it fall? And he showed him the place. So he cut off a stick and threw it in there, and he made the iron float. Therefore he said, pick it up for yourself.
So he reached out his hand and took it. எலிஷா என்கிற இந்த மிக பெரிய தீர்க்கதரிசி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீர்க்கதரிசி. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மேஜர் ப்ராஃபட்ஸ் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. சில பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சில சிறிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் ஐ வுட் சே எலிஷா வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜரஸ்ட் ப்ராஃபட். மேஜரஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஆனால் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி அமேசிங் சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபட். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பைபிளில் இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் செய்த அற்புதங்கள் அநேகம், அப்போஸ்தலர்கள் மூலமாக கர்த்தர் செய்த அநேகம், அதே மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய அற்புதங்களை எலிஷா என்கிற அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். He was a very significant prophet. அந்த தீர்க்கதரிசிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லி இவர் நடத்தி கொண்டிருந்தார். அவரிடத்துல கற்றுக்கொள்ளவும் டிசைபிள்ஷிப் ப்ராசஸ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, அங்கே தான் இவர் டீச் பண்ணுவார். இந்த டிசைபிள்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கிட்ட இருந்த அந்த மாணவர்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, அங்கே தான் அவர் அவங்களுக்கு டீச் பண்ணுவார். அவங்க எல்லாரும் பாரிஸில் YMCAல மீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே தான் அவர் டீச் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவரே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், இன்னும் நிறைய மாணவர்கள் வரணும், இந்த இடம், இந்த ஸ்கூலு, இந்த சபை பெருகணும் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவன், நம்மளை பிளஸ் பண்ணுகிற தேவன், கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமே என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். திரும்ப சொல்ற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். எல்லா விதத்திலும். பாரிஸ்ல பத்தல இடம், அங்க தொடர்ந்து செய்ய முடியல, அசௌகரியங்கள் வந்தது. பாருங்க, நம்ம தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பெருக பண்ணுங்க, ஆண்டவரே இன்னும் நிறைய ஆளுங்களை கொண்டு வாங்க, ஆண்டவர் இந்த ஊழியம் இன்னும் வளரணும். ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பொழுது, பெருக்கத்தை கொண்டு வரும்போது நம்ம தான் புலம்புறோம், நம்ம தான் மற்றவங்களை குறை சொல்றோம். I want to tell you something very important today. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் கொண்டு வரும் பொழுது, when God brings, எல்லாரும் சொல்லுங்களேன், when God brings blessings, சொல்லுங்க, blessings, the place that we are in becomes small. சொல்லுங்க, the place that we are in becomes small. நான் திரும்பி சொல்றேன், when God blesses you, the place that you are in becomes small. பத்தல. When God blesses me, the place that I am in becomes small. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் இருக்கிற இடம் சின்னதாயிடும். பத்தல கேட்கல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் இருக்கிற இடம் சின்னதாயிடும். உங்க வாழ்க்கையில இப்ப எந்த ஏரியாஸ் உங்களுக்கு ஒரே நெருக்கடியா இருக்கு? உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள் உங்களுக்கு சலசலப்ப கொடுக்குது? ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு கொண்டு போய் ஒரு குட்டி அறையில இங்கேயும் அங்கேயும் நகர முடியாத ஒரு ரூம்ல அடைச்சு போட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல? இப்படி நகர முடியாதுல்ல, அப்படியே உட்கார முடியாதுல்ல, எப்போ அங்கிருந்து வெளியே போகும் தோணும்ல? தோணுமா தோணாதா?
தோணுமா தோணாதா? அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதே அறையில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் படுக்க போட்டு படுத்திருப்பீங்க. எப்படி? In the same room where you find it difficult for you right now. இப்போ உங்களுக்கு கஷ்டப்படுகிற அந்த ரூமில் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கிங் சைஸ் பெட் போட்டு படுத்துருக்கிறீங்க. அந்த ரூமில் தான் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ரூமு உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, பத்த மாட்டேங்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க, எனக்கு கேட்கல. You people are not excited about the word of God. உங்களுக்கு உற்சாகம் இல்லை. உங்களுக்கு உற்சாகம் இல்லைன்னா அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. நான் அதையும் சொல்லிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்க் அபவுட் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்ப சொல்கிறேன், புரியல உங்களுக்கு. நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ எந்த ரூமும் உங்களால் இங்கேயும் அங்கேயும் நகர முடியாத வெடிக்க உங்களை மூச்சு அடைக்கிற மாதிரி சஃபகேட் பண்ணுற மாதிரி இருக்கோ, இதே ரூமில் தான் நீங்கள் 10 வருஷம் இல்லாட்டி பிறந்ததுலேருந்து அதே ரூமில் தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, ஹாயாக இருந்திருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு, நீங்கள் எல்லாம் படுத்து எழுந்துருக்கீங்க, சமைச்சிருக்கிறீங்க, அந்த ரூமில் தான் வாழ்ந்துருக்கிறீங்க, வளர்ந்துருக்கிறீங்க. இப்போ அதே ரூமு உங்களுக்கு 10ல். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னது? நீங்கள் பெருசாயிட்டீங்க, நீங்கள் வெயிட் போட்டீங்க, நீங்கள் குண்டாயிட்டீங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வேற என்ன இருக்கலாம்? ஒருத்தர் சொன்னாங்க, நிறைய பொருள் வந்துருச்சு. முந்தைய நீங்கள் கையில் துணி துவச்சிருந்தீங்க, இன்னைக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, இன்னைக்கு ஃப்ரிட்ஜு வந்துருச்சு, இன்னைக்கு எல்இடி டிவி வந்துருச்சு, இன்னைக்கு அந்த அந்த ரூமில் வேற என்னலாம் பாருக்கு, அந்த நீங்கள் உங்கள் வீட்டை வச்சுருக்கீங்களே ஒரு ஒரு சுற்றி வீடை பெருக்குமே, அது என்னது, வாக்யூம் கிளீனர் வந்திருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள், வேற என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? சோஃபா வந்திருக்கு. அப்புறம் ஏசி வந்திருக்கு. அப்புறம் சிலர்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே கார் கொண்டு போகிற மாதிரி வீட்டில் லிஃப்ட் வந்து கார் இருந்துருக்கு. ஓடவா. அப்புறம் வேற என்னவா இருக்கலாம்? பொருள் விட்டுருங்க. அப்புறம் குடும்பம். நீங்க அப்போ தனி கட்ட, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு மனைவி வந்தாச்சு, பிள்ளைங்க வந்தாச்சு, 5-6 குழந்தைங்க பிறந்தாச்சு. You understand what I'm saying? ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? புலம்புறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? புலம்புறீங்க. 10ல என்ன இது வாழ்க்கை, இது எனக்கு பிடிக்கல, இது இதோ இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை எங்க தாத்தா அந்த வீட்டை சின்னதாக கட்டிட்டாரு, பண்ணுவோமா? பட் யூ டோன்ட் ரியலைஸ், நீங்கள் தான் ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், எல்லாரும் ஸ்கெலிட்டன் ஸ்கூலில் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் வெயிட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் தான் ஒரு நாள் ஜெபிச்சிங்க. நீங்கள் தான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஃபேனு கூட இல்லை, வேர்த்து கொட்டுது, எனக்கு ஏசி வேணும், எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும், எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், நீங்கள் தான் ஜெபிச்சிங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் தான் ஜெபிச்சிங்க. டுடே காட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுறாரு. இன்னைக்கு புலம்புறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு புலம்புறோம், இன்னைக்கு குறை சொல்கிறோம், இன்னைக்கு கதறோம். இன்னைக்கு நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு எந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? எந்த விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம்? எந்த விஷயத்துல புலம்புறோம்? எந்த விஷயத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு, நெருக்கடியா இருக்கு என்று சொல்றோம்? முதலாவதாக நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த இடங்கள்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்ம பெருகி இருக்கிறோம் என்று அர்த்தம். Don't complain, give thanks to God. புலம்பாதீங்க. நெருக்கமாக இருந்துச்சுன்னா புலம்பாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார் என்று, ஆசீர்வதிச்சிருக்கிறார் அர்த்தம். நீங்கள் பெருகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை சுற்றி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பார்த்து புலம்புறீங்களா? அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களை நம்பியும் நிறைய மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, உங்களோட நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களையும் நம்பி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கழுத்தை நீட்டி இருக்கிறாங்க.
ஜஸ்ட் ரிமெம்பர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறனால, பெருக்கம் வருகிறனால நீங்க இருக்கிற இடம் ஸ்மாலா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க சுத்தி வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து புலம்ப கூடாது, மற்றவங்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது. உங்க இடத்தை எப்படி பெருசாக்குறது என்று சொல்லி யோசிக்கணும். புரியல? It means you have a small space for a big vision. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்திற்கு ஏற்ற இடம் இல்லை உங்க இடம். இப்போ நீங்க வச்சிருக்கிற இடம் அது சின்னது இடம். நான் சொல்லும் பொழுது அது வெறும் பிசிக்கல் பில்டிங் மட்டும் கிடையாது, அது உங்க மனசா கூட இருக்கலாம். உங்க மனசு இன்னும் குறுகி இருக்குது, உங்க மனசு இன்னும் நேரோ மைண்டடாக இருக்கிறது. நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, நீங்க அபிஷேகத்தை நிரம்பிட்டீங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்க அந்நிய பாஷையில கூட பேசிட்டீங்க, நீங்க பைபிளை ஃபுல்லா படிச்சிட்டீங்க, நீங்க தொடர்ந்து 24 மணி நேரம் ஜெபிச்சிட்டீங்க. ஆனாலும் மனசு இன்னும் குறுகி தான் இருக்கு, பழைய மனசு தான் இருக்கு, ஜென்ம சுபாவங்கள் இன்னும் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் கொடுக்கிற இந்த புதிய பெரிய பிளெஸிங்ஸை அதுல நிரப்ப முடியல. நீங்க முந்தி மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தீங்க. எப்போ? இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. உங்க மனசு எப்போதுமே எப்படி டியூனா இருக்குன்னா, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நமக்கு மேல யாராவது கொஞ்சம் வந்தாலே ஒன்று பொறாமப்படுற ஒரு மனசா இருந்திருக்கலாம் இயேசுப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. ஆனா இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு மற்ற எல்லாமே மாறிடுச்சு. உங்க உடையிலிருந்து, நடையிலிருந்து, பாவனையிலிருந்து, வசனங்களை மனப்பாடம் செய்யறதுலேருந்து எல்லா விஷயமும் மாறிடுச்சு. ஆனா மனசுல மட்டும் இன்னும் அந்த ஜென்ம சுபம் இருக்கு, இன்னும் அந்த பொறாம குணம் மாறல. இன்னும் அந்த கோபம் மாறல, இன்னும் அந்த சந்தேகம் மாறல, இன்னும் மற்றவங்களை காயப்படுத்துற அந்த வார்த்தைகள் மாறல. Your space is still small, you see. But God has started blessing. ஆண்டவர் கவலையப்பட மாட்டாரு. அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஏன்னா அவர் வார்த்தை, that's word, that's Bible. பைபிளில் சொல்லியிருக்கிற ப்ராமிசஸ் அவர் நிறைவேற்ற வேண்டியது அவர் கடமை. நீங்கள் அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராமிசஸ் ஒன்று ஒன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் வீடு இன்னும் சின்னதாக இருக்கு. ஆனால் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே ஒரு கஷ்டமாக தெரியுது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? அந்த வீட்டை பெருசாக்கணும், அந்த ஸ்பேஸை பெருசாக்கணும், அதில் தேவையில்லாத அழுக்கை எடுத்து போடணும், ஜென்ம சுபாவங்களை தூக்கி போடணும், உட்காரணும், ஜபத்தில் உட்காரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன ஜென்ம சுபாவம் இன்னும் என்கிட்ட இருக்கு, என்ன இன்னும் பழைய குணங்கள் இன்னும் இருக்கு, எதெல்லாம் நான் மாற்றணும் ஆண்டவரே. இந்த பிளெஸிங்கை முழுசாக அனுபவிக்க ஜபத்தில் கேட்கணும். ஒன்று ஒன்றா கலந்து போட வேண்டும். You have to take it and remove it and throw it out. If you don't throw it out, you will not be able to enjoy the blessings that God has given you. வாழ்க்கை முழுக்க புலம்பிட்டே போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்வார், அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே தான் இருப்பார். உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பாருங்களேன். நீங்கள் ஆரம்பித்த பொழுது எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் புலம்பி தான் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? God is still faithful. சொன்னதை செஞ்சு தான் இருக்கிறாரு. நம்ம தான் இன்னும் வீட்டை சின்னதாக வச்சிருக்கிறோம். உங்கள் லைஃப்பில் நெருக்கடி இந்த மாதிரி குழப்பங்களை உணர்ந்தீங்கன்னா, இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு செக் யுவர் ஸ்பேஸ். உங்களுடைய மனசு, உங்களுடைய பணத்தை கையாளுகிற விதம், உங்களுடைய ஹெல்த்து, சரீரத்தை நீங்கள் பார்த்துக்கிற விஷயம், உங்களோட வேலையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள், முயற்சிகள், உங்களோட படிப்பு, everything is a space. கர்த்தர் உங்களை உயர்த்துற அப்போ என்ன பண்ணணும்? அந்த உயர்வுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும், எக்யூப் பண்ணிக்கணும் உங்களை. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய பதவி கொண்டு போயிட்டாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பதவி ஆண்டவர் கொண்டு போவார். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை எக்யூப் பண்ணணும்ல. அதுக்கேற்ற இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், எஃபர்ட் போடணும், மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும்னா மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும்.
எஃபர்ட் போடணும். ஆண்டவர் உங்களை இப்போ வர்ஷிப் லீடர் ஆக்கிட்டாரு. வர்ஷிப் லீடர்னு வர்ஷிப்பராக நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆக்கிற, உங்களுக்கு அந்த தகுதி கொடுத்துட்டாரு, அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். வர்ஷிப்பை பற்றி கற்றுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும், உங்கள் குரல் வளங்களை வளர்க்க ட்ரை பண்ணணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் வரணும், அதை புரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணால் என்ன வரும், எப்படி இருக்கும், அந்த மியூசிக் எப்படி ரீச் ஆகும், சவுண்ட் எப்படி கற்றுக்கணும். ஆண்டவர் உங்களை பல இடங்களுக்கு ஓட வைக்கிறார். பல நேரத்தில் இப்போ பல காரியங்கள் கொடுங்கன்னா அதுக்கு சரீரம் சப்போர்ட் பண்ணணும். அப்போது ஹெல்த்து எப்படி நான் இன்னும் ஓடுறது, எப்படி நான் இன்னும் 1 hour நான் ப்ரீச் பண்ணணும், 1.5 hour ப்ரீச் பண்ணணும், 2 hour ப்ரீச் பண்ணணும்னா நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகணும், சண்டே மார்னிங் நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும். ரிகார்டிங் யுவர் ஹெல்த் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஆண்டவர் உயர்த்திட்டே போவார். ஆண்டவர் அமெரிக்கா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தனா அதுக்கு விசாக்கு நான் ஒர்க் பண்ணணும். You have to increase your space according to the vision that God is giving you. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் திருமணத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறனா திருமணத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், உங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தைங்களை எப்படி பேரண்டிங் பண்ணணும் கற்றுக்கணும். You have to learn. ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஒன்றுனா கற்றுக்கணும், உங்கள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எலிஷாவோட ஸ்கூலில் அவங்க மீட் பண்ணுகிற இடம் இப்போ பத்தலை. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் வாட் ஐ லவ் மோஸ்ட் அபவுட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எலிஷா தெரியுமா, இந்த எலிஷாவோட அந்த மாணவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவங்க புலம்பலை, அவங்க கதறலை, அவங்க எலிஷாவை குறை சொன்னதாக அங்கே வார்த்தைகள் இல்லை. எலிஜா சரியாக இவருக்கு டீச் பண்ணலன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை, அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது. அவங்களுக்கு குழப்பம் இல்லை, அவங்களுக்கு தெளிவு இருந்தது. அவங்க புலம்பல, கதறல, குற்றம் செய்யல, அவங்க தெளிவாக இருந்தாங்க. நமக்கு இப்போ தேவை பெரிய இடம். சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு இப்போ தேவை பெரிய இடம். இதை சொல்லணும்னா கிளாரிட்டி தேவை. இந்த கிளாரிட்டி இருக்கக்கூடாது தான் பிசாசு கன்ஃபியூஷனை கொண்டு வரோம். அந்த கன்ஃபியூஷன் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள். ஆனால் கர்த்தர் கொண்டு வருகிறது கிளாரிட்டி, தெளிவு, அதுதான் வெளிச்சம், லைட். எபேசியர் 5:8 இதை தான் சொல்லுது, இன்னும் நீங்கள் அந்த இருளின் பிள்ளைகளாக இருக்காதீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுங்க என்று சொல்லுகிறது. கர்த்தர் இந்த சீரீஸின் மூலமாக நிறைய பேரோட லைஃப்பில் இருக்க கன்ஃபியூஷனை மாற்ற போகிறேன் என்பதை விசுவாசி. நிறைய பேர் இப்படி நிறைய விஷயத்தை குழம்பி போயிருக்கிறீங்க. என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி கையாளுறது, அதனால் புலம்புறீங்க. யூ ஃபைண்ட் இட் அ ஸ்ட்ரகிள். உங்களுடைய குடும்பம் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது, உங்களுக்கு உங்களோட பணம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது, உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா பிசாசு இருள் என்ற கன்ஃபியூஷனை வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்ற அது ஸ்ட்ரகிள் கிடையாது, இனிமேல் அது உனக்கு ஒரு பிளெஸிங் என்பதை நீ உணர போகிறாய். உனக்கு கிளாரிட்டி வேணும், அவ்வளோதான் உன்னோட பிரச்சனை. இது எப்படி கையாளுறது என்ற கிளாரிட்டி வேணும், இது என்ன செய்வது என்ற கிளாரிட்டி வேணும், இது என்ன டிசிஷன் எடுக்கிறது என்ற கிளாரிட்டி வேணும். தட்ஸ் ஆல் இஸ் ரிக்வயர்ட் என்று கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலிஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அந்த கிளாரிட்டி இருந்ததோ அப்படிப்பட்ட கிளாரிட்டி கர்த்தர் கொடுக்க போறாரு. நமக்கு தேவை பெரிய இடம். சொல்லுங்க எல்லாரும், நமக்கு என்ன தேவை? பெரிய இடம். All that we need is a bigger place. சரி, கர்த்தர் நமக்கு கிளாரிட்டியை கொடுக்கிறாரு. அதை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும்? நமக்கு தேவை பெரிய இடம் கர்த்தர் உணர்த்துறாரு. அது எப்படி நம்ம சொந்தம் கொண்டாட முடியும்? How is it possible? There are some things that we have to do. நம்ம சில விஷயங்கள் செய்யணும் இல்லையா? அதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யணுமா வேண்டாமா? வேகமாக பார்ப்போம் என்ன விஷயங்கள்ல செய்யணும் என்று சொல்லி. 3 காரியங்கள். முதல் காரியம் எல்லாரும் சொல்லுங்களா? முதல் காரியம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேகமாக வாசிப்போமா? நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாம் என்ன சொல்றாங்க? நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி
குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். Let's go for a new place என்று சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. Please let us go to the Jordan. Let us go to Jordan. And let every man take a beam pole from there. And let us make there a place. And let's make there a place where we may dwell. இங்க என்ன சொல்றாங்க இந்த disciples என்ன சொல்றாங்க இந்த disciples? Let's go Jordan. சொல்லுவோமா? Let's go Jordan. சொல்லுவோமா? பத்தல Let's go Jordan. வாங்க போலாம் யோர்தானுக்கு. சொல்லுங்க வாங்க போலாம் யோர்தானுக்கு. பத்தல வாங்க போலாம் யோர்தானுக்கு. இதுதான் முதல் காரியம் நம்ம செய்யணும். எப்போ தெரியுமா? கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது. பிசாசு நம்ம லைஃப்ல கன்ஃபியூஷன் கொடுக்குறான்னா, ஒரு சில விஷயங்களை நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது என்றால், கன்ஃபியூஷன் ஏற்படுகிறது என்றால், நமக்கு என்ன செய்யறது என்று தெரியலன்னா, கோபம் வருகிறது அதனால கன்ஃபியூஷன்னால, பயம் வருகிறது கன்ஃபியூஷன்னால, அந்த சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த குழப்பம் வரும்போது கோபம் படுவோம், இந்த குழப்பம் வரும்பொழுது சண்டை போடும், இந்த குழப்பம் வரும்பொழுது நம்ம பயப்படுவோம், இந்த குழப்பம் வரும்போது ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்துருப்போம். ஆனால் குழப்பம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, when we are in confusion, you know what we actually should do? We have to go to Jordan. சொல்லுங்க எல்லாரும். We have to go to நாம் எங்க போனோம்? யோர்தானுக்கு போனோம். எங்க போனோம்? யோர்தானுக்கு போனோம். நம்ம எங்க போனோம்? யோர்தானுக்கு போனோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்பியும் சொல்றேன், உங்க நல்லதுக்காக சொல்றேன். குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? யோர்தானுக்கு போகணும். அது என்ன யோர்தான்? ஏன் யோர்தான்? ஏன் ஜோர்டன்? ஏன் ஜோர்டன் சொல்றாங்க? ஏன் யோர்தான் சொல்றாங்க? ஏன் வேற எந்த இடமும் இல்லையா? ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்த இடம் கரெக்ட். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனால் ஒன்று தெரியும், யோர்தானை பற்றி. என்ன தெரியும்? எலைஜாவும் எலைஷாவும் நடந்து வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலைஜா மறைஞ்சு போறாரு, சாரிட்ஸில் போறாரு. ஆனால் எலைஷாக்கு ஒரு ஆசை மனசு இருந்துகிட்டே இருக்கு. இந்த யோர்தான் நதியை கடந்த உடனே 2 கிங்ஸ்ல 2ஆம் அதிகாரத்தில் இது குறித்து நம்ம பார்க்குறோம். எலைஜாவும் எலைஷாவும் நடந்து வராங்க. அவங்க முன்னாடி யோர்தான் நதி இருக்கிறது. புரியுதா? அப்போ எலைஜா அவரை அடிக்கிறாரு, அது பிரியுது, ரெட்சி மாதிரி பிரியுது. இவங்க நடந்து அந்த பிரிக்கப்பட்ட அந்த நதியில் நடந்து அந்த சைடு போகிறாங்க. அப்போது எலைஷா கேட்குறாரு எலிஜா கிட்ட, உங்களுக்கு இருக்கிற அந்த டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. எலிஜா மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னா அந்த பால் தீர்க்கதரிசிகள் மேலே அவங்க கூட போட்டி போட்டு அந்த ஆல்டரில் தண்ணி ஊற்றினாலும் அது மேலே ஆண்டவர் அபிஷேகத்தை கொண்டு வந்தார். நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு அனாயிண்டிங் இருந்தது. ஆனால் எலிஷா என்ன தெரியுமா கேட்குறாரு? அதை விட 2 மடங்கு எனக்கு வேணும். என்ன கேட்குறாரு? அதை விட 2 மடங்கு வேணும்னு கேட்குறாரு. எலிஷா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. அந்த கண்டிஷன் நிறைவேறுது. எலிஷா மேலே அந்த மேண்டல் வருது. எலிஜா மேலே இருந்த அந்த மேண்டல் ஷால் எலிஷா மேலே வருது. இப்போ எலிஷா திரும்பி வராரு, அதே நதிக்கு வராரு. இப்போ எலிஷா அடிக்கிறாரு, பிரியுது, கடந்து போறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எலிஷா மேலே அந்த அபிஷேகம் 2 மடங்காக வந்துச்சுன்னு அர்த்தம். அது எவ்வளோ ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எலிஷாவோட வாழ்க்கையில். கரெக்டா இல்லையா? எலிஷாக்கு அது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். அவர் உள்ளத்தை தொடுகிற ஒரு காரியம், அவர் மறக்க முடியாத ஒரு காரியம் எலிஷாக்கு. புரியுதா நான் சொல்கிறது? கேட்குதா? எலிஷாக்கு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய புதிய முயற்சிக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நெருக்கடியான இடத்துல இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். எலிஷா சொல்லியிருப்பார், ஸ்கூலில் டீச் பண்ணியிருப்பார். இதெல்லாம்
ஸ்கூல் இல்லை, எலிசா டீச்சர் இல்லை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நெருக்கடி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமில், அந்த கன்ஃபியூஷன் டைமில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கவனிங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எலிசா கிட்ட எங்கே சொல்கிறாங்க, யோர்தானுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. யோர்தான், Jordan was so special for Elisha. That's what the transformation happened. அந்த இடத்துக்கு போலாம் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமையை, அந்த அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த அந்த இடத்தை திரும்ப ஞாபகப்படுத்தி அந்த ஜெயத்தை திரும்ப சொந்தம் கொண்டாடி அந்த பவரை திரும்ப கொண்டு வருவதற்காக they speaking into the life of theirs. அவங்க வாழ்க்கைக்குள்ள அதை பேசுறாங்க, எலிசா கிட்ட பேசுறாங்க. எலிசா யாரு? இப்போ கர்த்தரோட வார்த்தை. எலிசா யாரு? தீர்க்கதரிசி. எலிசா யாரு? எலிசா யாரு? ப்ராஃபட், தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தரோட வார்த்தை. தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தர் சொல்கிறத சொல்கிறவர், கர்த்தரோட வார்த்தை. தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தரோட வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. அப்போ எலிசாவை நம்ம இப்போ எப்படி பார்க்க போறோம்னு இன்னும் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம எலிசாவை எப்படி பார்க்க போறோம்னா கர்த்தரோட வார்த்தையா பார்க்க போறோம். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? எலிசாவை நம்ம இன்னும் அடுத்த 15 மினிட்ஸ்க்கு என்னவா பார்க்க போறோம்? எலிசாவை பார்க்க போறதுல கர்த்தரோட வார்த்தை என்று சொல்லி பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தரோட வார்த்தை, நம்மளுடைய கன்ஃபியூஷன் டைம்ல நமக்கு கன்ஃபியூஷன் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோட வார்த்தை கிட்ட போயிட்டு லெட்ஸ் கோ டு ஜோர்டான் என்று சொன்னோம். எல்லாரும் சொல்லுங்களா? நம்மளோட குழப்பத்தின் நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோட வார்த்தை கிட்ட போயிட்டு யோர்தானுக்கு போலாம் வாங்க என்று சொன்னோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா அர்த்தம்? என் வாழ்க்கையில் சில சமயத்தில் குழப்பங்கள் வரும்பொழுது என்ன தெரியுமா செய்வேன்? என் வாழ்க்கையில் சில டைம்ஸ் இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது என்ன தெரியுமா செய்வேன்? ஆமோஸ் புஸ்தகத்தை எடுத்து, ஆகாய் புஸ்தகத்தை எடுத்து, ரெவலேஷன்ஸை எடுத்து, இதெல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் உங்கள் குழப்பம் நேருகிற நேரத்தில் அப்போ நான் பைபிள் ஸ்காலர் ஆக போகிறேன்னு உட்காந்து இதெல்லாம் படிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா படிக்கணும்? எந்த வசனம், நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த பைபிள் பேசேஜ், எந்த வசனங்கள் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய அற்புதங்கள் நடந்ததோ, எந்த பைபிள் பேசேஜஸ் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சதோ, எந்த பைபிள் பேசேஜ் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதோ அதை வாசிங்க. எனக்கு குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்துலலாம் நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். நான் எங்கே போவேன் சொல்லுங்க பார்க்கலாம்? யாரை கரெக்டாக சொல்றீங்களா பார்க்கலாம்? எங்கே போவேன் சொல்லுங்க பார்க்கலாம்? சங்கீதம் 23க்கு போவேன். எத்தனை முறை படிச்சிருந்தாலும் எப்பெல்லாம் எனக்கு ஒரு குழப்பத்தின் நேரம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் 23ஆம் சங்கீதத்தை திறந்துட்டு உட்காந்துருவேன். அதை எத்தனை வாட்டி படிச்சிருந்தாலும் சரி, லெட்ஸ் கோ டு ஜோர்டான் என்று சொல்லி என் வார்த்தைகிட்ட சொல்லுவேன், கர்த்தரோட வார்த்தைகிட்ட சொல்லுவேன். என்ன யோர்தானுக்கு திரும்ப கூட்டிட்டு போ என்று சொல்லி இந்த சங்கீதம் 23க்கு போவேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃபெயில் ஆனதில்லை, நாட் ஈவன் ஒன்ஸ். அந்த குழப்பம் அப்படியே மாறி கிளாரிட்டி அங்கே வரும். I want to tell you, whenever you feel this confusion coming and completely covering you, எப்போல்லாம் அந்த குழப்பம் உங்களை முழுமையாக அது மூடிக்கொள்கிறதோ அப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்த அந்த வசனங்களுக்கு திரும்பி போங்க, இந்த பேசேஜுக்கு திரும்பி போங்க. எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கோ அந்த பேசேஜுக்கு திருப்பி போங்க, அந்த பைபிள் வசனங்களுக்கு போங்க. ஆண்டவர் உங்கள் கன்ஃபியூஷனை மாற்றி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாரு. உங்கள் கன்ஃபியூஷனை மாற்றி நிச்சயமாக கிளாரிட்டி கொடுப்பாரு. லெட்ஸ் கோ டு ஜோர்டான். ரெண்டாவது இவங்க என்ன செய்கிறாங்க?
ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப இந்த மாதிரி குழப்பங்கள் வர நேரத்தில், கன்ஃபியூஷன் வர நேரத்தில், நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற நேரத்தில் நம்ம ஒரு வேளை போயிட்டு லெட்ஸ் கோ டு ஜோர்டன் என்று சொல்லி பைபிள் வசனங்கள்லாம் வாசிப்போம். அந்த வசனங்களை உட்காந்து நம்ம வாசிப்போம். ஆண்டவரே என்னோட பேசுங்க, இன்றைக்கி நீங்கள் தான் பதில் கொடுக்கணும்னு வாசிப்போம். ஆனால் அந்த வசனங்களை வாசித்து முடித்த உடனே, அது ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போன உடனே அது ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்போம். நான் சொல்கிறது புரியுதா? வசனத்தை வாசிப்போம், வசனத்தை சொல்லுவோம், வசனத்தை அறிக்கையிடுவோம், ஜெபிப்போம், அந்த வசனத்தை வச்சு ஜெபிப்போம். ஆனால் அந்த 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 குடும்பத்துக்குள்ளே போன உடனே, அந்த வேலைக்குள்ளே போன உடனே, அந்த பண பிரச்சனைக்குள்ளே போன உடனே, அந்த சுகவீனத்துக்குள்ளே போன உடனே அந்த சுகவீனத்தை குறித்து தான் யோசிப்போம். அது ப்ராக்டிக்கலாக எப்படி கையாளுறது, யார் என்ன, எந்த மனுஷன் எப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த வசனம் ஒரு சைடு பார்க் ஆகிடும், நம்ம ஒரு சைடு இருப்போம். அப்புறம் வசனங்களில் நம்ம ஒரு புக்காக படிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? டோன்ட் ரீட் இட் அஸ் அ புக். பிசாஸ் ஆதி காலத்தில் என்ன செஞ்சான், அவன் இப்படி தான் கன்ஃபியூஷன் உண்டு பண்ணுகிற நேரங்களில் வசனங்களை நிறைய பேர் அன்றைக்கும் வாசிட்டு தான் இருந்தாங்க. ஆதி சபைகள்லாம் நிறைய பேர் வாசித்தாங்க, பழைய டினாமினேஷன்லாம் நிறைய பேர் வாசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப வருஷங்களாக பைபிள் எங்கே இருந்துச்சுன்னா, ஒரு சர்ச்சில் ஆல்டருக்குள்ளே பத்திரமா இருக்கும், இல்லாட்டி ஒரு வீட்டில் ஒரு ஆல்டர் பண்ணி அதை பத்திரமா வச்சுப்பாங்க அங்கே மேலே, இல்லாட்டி ஒரு தலானி கடையில் பத்திரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பைபிளில் படிக்கிற ஒரு குருமார்கள் தான் வாசிக்க முடியும். ஒன்லி priest can read it, வேற யாரும் வாசிக்கக்கூடாது. இப்படி தான் வச்சுருந்தான். அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லித்தருவோம், நாங்கள் சண்டே சொல்லித்தரும் கேட்டுக்கோங்கன்னுவாங்க. அந்த 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 இருளை நீக்கினாங்க, ஆண்டவர் நீக்கினார். அப்புறம் பைபிள் கையில் வர ஆரம்பிச்சது. ஆனால் கையில் வந்தாலும் வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பயன்பட்டுச்சு, வெறும் காலையில் நைட்டு வாசிக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு, வெறும் ஒரு வருஷத்தில் முழு பைபிளையும் வாசிக்கிற போட்டிக்கு பயன்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த இருள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பைபிள் நம்ம வாழ்க்கையில் பயன்பட மாட்டேங்குது. வசனங்களை படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறோம், கேட்டுட்டு விட்டுடுறோம், அதில் வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டோம். எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் பார்த்தீங்களா? we are not putting it into practice. நீ காலையில் பைபிள் வாசிக்கிறது நல்ல விஷயம், ஆனால் காலையில் வாசித்த அந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, மொபைலில் நோட்ஸ் இருக்குது, ஆப் இருக்குது, ஒரு சின்ன டைரியில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். whatever you want to do, however you want to do, அதை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த வசனங்களை இது இங்கே எப்படி அப்ளை ஆகும், இது இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, இது இங்கே எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது என்று சொல்லி பயன்படுத்த கற்றுக்கணும். மேக் இட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். எலிஷா சொல்லிட்டார். எலிஷா கிட்ட போய் கேட்குறாங்க, கன்ஃபியூஷன் டைமில் கேட்குறாங்க, லெட்ஸ் கோ டு ஜோர்டன் என்று சொல்கிறாங்க. எலிஷா பதில் சொல்லிட்டு போ, கோன்ட்டார். ஆண்டவரோட வசனம் நம்மளுக்கு அதுதான் செய்யும். என்ன, காலையில் உட்காந்து நம்ம டிவோஷனில் வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மளுக்கு அதானே செய்யும். கோ, இது பண்ணு, வசனம் வாக்கு தத்தமாக சில வசனங்களை சொல்லு, இப்படிப்போ இதை செய், நான் உனக்கு வலது புறம் இடது புறம் சாய விட மாட்டேன், உன் பின்னால் இருந்து உனக்கு பேசுவேன்னு சொல்லுவார். கோன்னு சொல்லிட்டாரு, ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. நம்ம கடந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது. அவன் வந்து கேட்குறான், நீங்கள் வர மாட்டீங்களா எங்களோட? மார்னிங் மட்டும் படிச்சுட்டு, மார்னிங் எனக்கு சில வசனங்கள் என்னை உற்சாகப்படுத்திடுச்சு, சில என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற சில வாக்குத்தத்தங்கள் எனக்கு கிடச்சிச்சு. மார்னிங் என்னோட டிவோஷன் டைமில் நம்ம பைபிளை மூடி வச்சுட்டோம், அது கோன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், போ உனக்கு தான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டாரு. நம்ம கடந்து போயிட்டோம் வாழ்க்கைக்குள்ளே. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் திரும்பி வரான், நீங்கள் எனக்கு கோ சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் வர மாட்டீங்களா என் கூட? won't you please? எத்தனை பேர் பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை கிட்ட, அந்த எலிஷா கிட்ட நீங்க இப்படி கேட்குறீங்க, won't you please come? Jesus, word of God, won't you please come?
இந்த நாள் முழுக்க என் கூட வாங்க, இந்த வாரம் முழுக்க என் கூட வாங்க, என்னோட இந்த பிரச்சனைக்குள்ள நான் போறேன், அதான் கையாளணும், என் கூட வாங்க. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வாஞ்ச இருக்கு? எத்தனை பேர் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை கடந்து வரும் பொழுது இந்த வார்த்தைக்கு வாஞ்சோட, இந்த வார்த்தை வெறும் சாமன்ல இருக்க, இந்த வார்த்தை வெறும் பைபிள் வாசிக்கும் போது கூட இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ள வரணும்? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படி கேட்குறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு அதை கொண்டு போறீங்க உங்க லைஃப்குள்ள? நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. ஐ ஷால் கம் என்று சொல்லுவார். நான் வரேன். வருவார். எலிஷா வந்தார். அவங்க மரம் வெட்டும் பொழுது கூட இருந்தார். அவரும் வெட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். எலிஷா வந்தார். இதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. கன்ஃபியூஷன் கடந்து போய் கிளாரிட்டி வரதை பார்ப்பீங்க. கடைசியாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? 2 Kings 6:5. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். But as one was cutting down a tree, the iron axe head fell into the water, and he cried out and said, Alas, master, for it was borrowed. It was borrowed. எல்லாரும் சொல்லுங்களேன். It was borrowed. பத்தல இங்கிலீஷ் நீங்க பேசலன்னா மற்றவங்க பேச மாட்டாங்க. It was borrowed. It was borrowed. இரவலாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது. கடன் வாங்குறது நல்லது. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தான் சொல்றேன். சொல்லுங்க, கடன் வாங்குறது நல்லது. சொல்லுங்க, எல்லாரும் கேட்கல. கடன் வாங்குறது நல்லது. கேட்கல. கடன் வாங்குறது நல்லது. கடன் வாங்குறது நல்லது. கடன் வாங்குறது நல்லது. கடன் வாங்குறது நல்லது. மனுஷங்க கிட்ட கடன் வாங்குறது நல்லதல்ல. உங்க லைஃப்ல கன்ஃபியூஷன் வரும் பார்த்தீங்களா, குழப்பம் வரும். நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட். ஓகே, I'm going to finish in 5 minutes, but it's very important. This is game changing. நான் இப்போ சொல்றது தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர், உங்க வாழ்க்கையை மாற்ற போகிற காரியம். நல்லா கவனிங்க. உங்க லைஃப்ல குழப்பங்கள் வரும் பார்த்தீங்களா, கன்ஃபியூஷன் சிச்சுவேஷன்ஸ்லாம் யோசித்து பாருங்களேன். இப்போ நான் பேசும்போது கொஞ்சம் யோசிங்க. அந்த குழப்பம் ஏன் தெரியுமா வரும்? ஐயோ என்னோட கணவர், ஐயோ என்னோட மனைவி, ஐயோ என்னோட பணம், ஐயோ என்னோட சரீரம், ஐயோ என்னோட வேலை. You own it so much. நீங்க தான் அதுக்கு முதலாளி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆனால் குழப்பம் அதுதான் பிசாசு பயன்படுத்துறான். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா இருக்காத ஜீசஸ்? தெரியுமா ஜீசஸ்? தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும். ஓகே. இந்த ஜீசஸ் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார். அவர் யாரு? தேவனோட குமாரன். எங்கேருந்து வராரு? தேவனோட ஒரு மடியிலேருந்து வந்திருப்பாரு, சிங்காசனத்தில் வந்திருப்பாரு. அவர் பூமிக்கு வராரு. ஒரு மாட்டுக்கோட்டாயை கடன் வாங்குறாரு பறக்கிறதுக்கு. அவர் இந்த பூமிக்கு வராரு. அவர் இந்த பூமிக்கு வராரு. ஒரு போட்டை கடன் வாங்குறாரு இறங்கி பிரசங்கம் பண்றதுக்கு. அவர் இந்த பூமிக்கு வராரு. ஒரு கல்லறைய கடன் வாங்குறாரு ஒரு 3 நாள் படுத்து தூங்குறதுக்கு. Jesus did not own anything on this earth. அவர் எதையுமே சொந்தம் கொண்டாடல. ஏன்னா அவருக்கு தெரியும், he is on a loan to this earth to do the will of God. கர்த்தர் அவருக்கு சில விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு அவர் கடமையை முடிக்கிறதுக்கு. கர்த்தர்கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான்.
இயேசுப்பவே இது உணர்ந்திருக்கும் போது நமக்கு ஏன் ஒரு முட்டாள்தனம்? இது என்னுடையது, இதுக்கு நான் தான் முதலாளி, இதுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இந்த சரீரம் கொஞ்ச நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கடனா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இருக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த பணத்தை கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறாரு, அது இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக பார்த்துக்கணும். குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, இருக்கிற வரைக்கும் அது ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, அது இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக அந்த ஊழியத்தை செய்யணும். வேலையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலை இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை சரியாக பண்ணணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ மைண்ட் செட் ஆஃப் மேனேஜர், நாட் த ஓனர். எப்பொழுதுமே நம்ம ஒரு மேலாளர் என்கிற எண்ணம் இருக்கணும், நம்ம ஓனர் முதலாளின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தை நம்மளுக்கு கடனாக கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் பணத்தை கடனாக கொடுத்துருக்கிறாரு, இந்த வாழ்க்கையை கடனாக கொடுத்துருக்கிறாரு, இந்த சரீரத்தை கடனாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதை எடுத்து அதை சரியாக மேனேஜ் பண்ணணும். இன்றைக்கி உங்கள் நண்பர்கிட்ட ஒரு பைக் வாங்குறீங்க, நான் பக்கத்தில் போயிட்டு வரேன், ஒரு வேலை எனக்கு இருக்குன்னு பைக் வாங்குறீங்க. அந்த பைக்கு இன்னொருத்தருது, அந்த பைக் யாருது? இன்னொருத்தருது. அப்போ அது ஓட்டும் போது எப்படி ஓட்டணும்? ஜாக்கிரதையாக ஓட்டணும். நம்ம நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை கரெக்டாக ஓட்டணும். அவர் சொன்னபடி இந்த பைக்கை நீங்கள் வந்து செகண்ட் கியரில் இந்த ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க, அப்படி தான் நான் டியூன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்கன்னா செகண்ட் கியரில் அந்த ஸ்பீடில் தான் போகணும். ஏன்னா ஓனர் அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம கையில் கடனாக கொடுக்கப்பட்டதை சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஆனால் முதலாளி மாதிரி நினைக்கக்கூடாது. முதலாளி மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். பிசாசு நமக்குள்ளே சஸ்பிக்ஷன் போடுவான், நமக்குள்ளே பொசசிவ்னஸ் போடுவான், நமக்குள்ளே ஜெலசி போடுவான், நமக்குள்ள பயத்தை போடுவான், குழப்புவான். இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. இதுக்கு இந்த பூமியில் எத்தனை நாள் நிர்ணயிச்சிருக்கிறா அத்தனை நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது பத்திரமா, அது நம்மக்கிட்டே இருக்க வரைக்கும் பத்திரமா அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்மளோட கடமை. நம்மளை மீறி அதில் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும். ஆண்டவர்கிட்ட போகணும், நான் என்ன சரியாக பண்ணலன்னு கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் அதை நினச்சி பயந்துக்கிட்டே ஒரி பண்ணிக்கிட்டே அதை நினச்சி இப்படியா இருக்குமா அப்படியா இருக்கணும். யூ ஆர் நாட் த ஓனர். உங்கள் பணமும் அப்படி தான். When you know that it is not yours, it's God, it is given to you for a purpose. அது எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பயபக்தியோட ஆண்டவருக்கான ஃபியர் ஆஃப் காடோட அது கையாள ஆரம்பிச்சிருவோம். கிரீடியாக இருக்க மாட்டோம். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, God is the owner of everything என்பதை புரிஞ்சுக்கிட்டோன்னா, அது நம்ம நேரமாகட்டும், நம்மளுடைய சுகமாகட்டும், ஹெல்த் ஆகட்டும், நம்ம பணமாக இருக்கட்டும், நம்ம ஊழியமாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், இஃப் we realize that God is the owner, நம்மளுடைய கன்ஃபியூஷன் தானாக மாற ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். நீங்கள் ஒரு கிளியராக திங்க் பண்ணுற பர்சன் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் திங்க் பண்ணுறதுல, நீங்கள் பேசுகிறதுல, உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு. நிறைய பேர் நம்ம பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாதி நேரத்தில் நம்ம பாதி முழுங்கிடுவோம், இல்லாட்டி பேச மாட்டோம், பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டோம், இல்லாட்டி தேவையில்லாத நேரத்தில் பேசிகிட்டு இருப்போம், அதிகமாக பேசுவோம். பட் இஃப் யூ ஹவ் கிளாரிட்டி, எப்போ என்ன தேவையோ அதை பேசுவோம், சரியாக பேசுவோம், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இஃப் யூ ஹவ் கிளாரிட்டி, உங்ககிட்ட ஒரு கம்போஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு அமைதி இருக்கும், உங்ககிட்ட வந்து ஒரு சமாதானம் இருக்கும். இஃப் யூ ஹவ் கிளாரிட்டி, உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்போ பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. பீப்புள் வில் வாண்ட் டு அசோசியேட் வித் யூ. உங்கள் பேச்சை கேட்க ஆசைப்படுவாங்க. உங்க கூட சேர்ந்து அவங்களும் ஓட நிறைய பேர் முன் வருவாங்க. They will want to spend time in your presence because they know that in your presence, in your association, உங்கள் பார்ட்னர்ஷிப்பில், உங்களோட ஃபேமிலியில் இருக்கும் பொழுது ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பது தெரியும். ஏன்னா ஆண்டவரோட கிளாரிட்டி அங்கே இருக்கிறத அவங்க உணர்வாங்க.
பிகஸ்ட் கிஃப்ட். இன்னைக்கு இப்பேற்பட்ட காலகட்டங்களில் சூழல்களில் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட். நம்ம வேலையில் சிறந்து விளங்குறதுக்கு, நம்ம குடும்பங்களில் நம்ம ஒரு நேர்த்தியான குடும்பஸ்தராக இருக்கிறதுக்கு, நம்மளோட ஊழியங்களில் நம்மளை எல்லாரும் பார்த்து கர்த்தரை பார்க்கறதுக்கு இன்றைக்கு மிக 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 முக்கியம் கிளாரிட்டி, தெளிவு. இந்த தெளிவு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட எபேசியர் 5:8 சொல்லுகிற அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்ப்பாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை பார்ப்பார்கள். அப்போ தான் நம்ம மதிப்பு உயரும். நம் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள் பெருகும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே ஒரு தெளிவு ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறேன் ஐயா, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த தெளிவு வரட்டும் என்று சொல்லி, கிளாரிட்டி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எவ்ரி ஏரியா ஆஃப் தியர் லைஃப், உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தெளிவு வரட்டும் ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை தந்து சொல்லுவோமா? தெளிவு வரட்டும் ஆண்டவரே, கிளாரிட்டி வரட்டும் ஆண்டவரே, கிளாரிட்டி வரட்டும் ஆண்டவரே, கன்ஃபியூஷன் நீங்கட்டும் ஆண்டவரே, குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, கன்ஃபியூஷன் நீங்கட்டும் ஆண்டவரே. தெளிவு வரட்டும், தெளிவு வரட்டும், தெளிவு வரட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற பிக்கஸ்ட் கிஃப்டானது தெளிவு வரட்டும் ஆண்டவரே. நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் தெளிவு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் பேச்சுகளில் தெளிவு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளில் தெளிவு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் கையாளுகிற விஷயத்தில் தெளிவு வரட்டும் ஆண்டவரே. Let there be clarity associated with me in every area of my life, Lord. அப்படியே கர்த்தர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, கர்த்தர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, கர்த்தர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக வளரட்டும் ஆண்டவரே. தெளிவு இருக்கட்டும் இந்த சபையில். இந்த சபை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் தெளிவு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையின் ஒவ்வொரு ஊழியத்திலும் தெளிவு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையின் ஒவ்வொரு போதகர்கள் மத்தியிலும் தெளிவு இருக்கட்டும். சபையின் ஒவ்வொரு லீடர்ஸ் மத்தியிலும் தெளிவு இருக்கட்டும். எல்டர்ஸ் மத்தியிலும் தெளிவு இருக்கட்டும். விசுவாசிகள் மத்தியில் தெளிவு இருக்கட்டும் ஆண்டவரே. கேம்பஸ் சர்ச்சஸ்ல தெளிவு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் தெளிவை கொண்டு வருவதற்காக நன்றி. Let this church be known as a church with clarity. குழப்பங்கள் இல்லாத, கன்ஃபியூஷன் இல்லாத சபை என்று சொல்லட்டும், மற்றவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படி கர்த்தர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள் மறைத்து வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. இவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.